என்னோட சக்தியை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இனிமே என்னோட சக்தியை நான் ராணி மாதிரி பார்த்துக்குவேன். இதெல்லாம் உண்மையா? எனக்கு ஏன் அப்படி தலைவலிக்குது? என் லைஃப்ல ஏதாவது நடந்திருக்குமா? ஒரே குழப்பமா இருக்கே. சக்தி கழுத்துல தாலி கட்டுற மாதிரி வருது. ஹலோ ஆராதனா, ஆராதனா ப்ளீஸ் ஆராதனா, என்னால் இப்போ எதுவும் பேச முடியாது. நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசுற? ஐயோ ஆராதனா, என்னால சுத்தமா முடியல. நேற்று நைட் ஆரம்பிச்ச தலைவலியால மண்டை அப்படியே செதற மாதிரி இருக்கு. என்னால முடியல. நானும் சக்தியும் ஒன்னா சேர்ந்து அவ கூட வாழ்ற மாதிரியும் அவ கூட இருந்த மாதிரியும் இன்னும் என்னென்னமோ ஏதோ ஞாபகம் வந்துட்டு இருக்கு. எனக்குள்ள என்ன நடக்குதுன்னே புரியல. புரிஞ்சுக்க முடியல ஆராதனா. சிவா, உன்னோட லைஃப்ல நடந்த பழைய விஷயங்கள் எல்லாம் உனக்கு ரீகலெக்ட் ஆகுது. நீ என்ன சொல்ற? ஆமா சிவா, நீயும் சக்தியும் ஒன்னா வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் உன் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆராதனா, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன நடந்துச்சு? ஆராதனா, உனக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கு. ஏன் யாருமே எதுவுமே என்கிட்ட இத்தனை நாள் சொல்லவே இல்லை? சிவா, உன் ஹெல்த் கண்டிஷன் அப்படி இருந்துச்சு. உன் ஃப்ரெண்டுங்கிறத தாண்டி நான் ஒரு டாக்டர். பழைய விஷயங்களை நான் உனக்கு ஞாபகப்படுத்தினாலோ ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணாலோ உன் உயிருக்கு ஆபத்தாயிடும். அதனாலதான் நாங்க யாருமே சொல்லல. கடைசியா நான் கிளம்புறதுக்கு முன்னாடி சக்தி என்ன சொன்னா தெரியுமா? சிவா சார் என்ன மறந்துட்டாலும் அவர் கூட பக்கத்துல ஒரு வேலைக்காரியா இருந்த அவர் குணமாகற வரைக்கும் நான் பார்த்துப்பேன்னு சொன்னா. உனக்கு ஞாபகம் இருக்கா சிவா? ஒரு தடவை உன் டேப்லெட் மாறினதுக்கு வீட்டுல பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு. ஆக்சுவலி அப்படி மாத்தி வச்சு அதை பண்ணதே அனிதா தான். உனக்கு மெமரி லாஸ்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல உங்க அம்மாவும் அனிதாவும் சக்தியையும் உன்னையும் முறைப்படி டைவர்ஸ் வாங்க உன் மூலியமாவே பண்ண வச்சாங்க. சக்தியும் உனக்காக உன்னையே விட்டு கொடுத்தவ. இத பார் சிவா, இப்ப எல்லா உண்மையும் வெளியே வந்துருச்சு. இதுக்கு மேல நீ போய் தான் சக்தியை கூட்டிட்டு வரணும். உனக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். போ, சக்தியை முறைப்படி தாலி கட்டி அதே மாதிரி கூட்டிட்டு வா. போ. சக்தி, நான் உன்னை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்.
என் அப்பாவுல இருந்து பூமிநாதன் மாமா வரைக்கும் ஆராதனா உட்பட எல்லாருமே சக்தியை நல்ல விதமா தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. கடவுள் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்து நம்ம 2 பேரும் பிரிச்சு வச்சிருக்காரு. நான் உன்னை எப்படி பார்ப்பேன்? இனிமே உன் மூஞ்சில எப்படி முழிப்பேன்? சக்தி!